அது எப்படிங்க ஒரு எம்எல்ஏ வேட்பாளர், அதுவும் புதுசா உருவான ஒரு கட்சியோட வேட்பாளர், அவரை அந்த தொகுதிக்குள்ள மட்டும் தெரிஞ்சிருந்தா அது அரசியல்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இவரை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அரசியலையும் தாண்டி இவர்கிட்ட இருக்க அந்த நிஜமான மக்கள் சேவை குணம். வெளிநாட்டுல படிச்சிருந்தாலும், ஊர்ல ஒரு ஹைஃபை கிளினிக் வச்சிருந்தாலும், மனுஷன் குணம் என்னவோ ஒரு சராசரி சாமானியன் கிட்ட இருக்க அதே எளிமைதான். காசு இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நான் இருக்கேன் அவர் நீட்ட அந்த மனிதாபிமான கைதான் இவரை யாரோ ஒரு டாக்டர்னு அந்நியப்பட்டு பார்க்க விடாம நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தர் மாதிரியே மக்களை உணர வைக்குது. 2024 தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அங்கமா இவர் மாறினப்போ இவரை ஒரு வேட்பாளரா மட்டும் தலைமை பார்க்கல, ஒரு நம்பிக்கையா பார்த்துச்சு. தளபதியோட கொள்கைகளை அடிமட்ட தொண்டன் வரை கொண்டு சேர்க்கிற ஒரு உண்மையான உழைப்பாளியா பார்த்துச்சு. எப்படி பெரிய தலைவர்கள்ட்ட இவர் பழகுறாரோ அதே பாண்டோட தான் சாமானிய மக்கள் கிட்டையும் பழகுவாரு. இவரோட இந்த பணிவும் துடிப்பும் தான் காரைக்குடி இளைஞர் பட்டாளத்தையே இவருக்கு பின்னாடி நிக்க வச்சிருக்கு. இப்போ இந்த 2026 பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற பழைய அரசியலை ஓரம் கட்டிட்டு தாவேகா சார்பில் போட்டியிடுற இந்த பண்பாலையும் சேவையாலையும்